மாட்டி விடணும்னா நேரா வாங்க வெப்சைட்டுக்கு raga.thr.fm. அங்க டீடைல்ஸ் போட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். அப்படி முடியலன்னா ஓகே பரவாயில்ல, THR Raga மலேசியா Facebookல கூட இன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே சரி, இன்றைக்கு நம்ம கிட்ட பார்த்திபன் மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட கால் பண்ணி பால் ஆரோக்கியசாமி அப்படின்ற பேரை மட்டும் பயன்படுத்தி அவர்கிட்ட திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்னதான் சொல்றாரு அப்படின்றத கொஞ்சம் கேளுங்க. எஸ், இது ராகா. வணக்கம் பார்த்திபன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். யாரு இது? நான் பால் ஆரோக்கியசாமி பேசுறேங்க. ஆரோக்கியசாமியா? தெரியல யாரு பேசுறீங்கன்னு எனக்கு. எந்த ஆரோக்கியசாமி? பால் என் பேரு. போலா எங்க அப்பா லாடர் நமக்கு போலாம். மச்சான் பார்த்தி பேசுறேன். நான் மச்சான் இல்ல. அப்ப நீ மச்சான் யாரு? கூட்டாளி மாதிரி இருக்கீங்க. நான் பால். மச்சான் குரல மாத்தி பேசாதா? நான் பால். தலைய சுத்துது. நான் என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. யாரு நான் பேசுறது? என் பேர் பால். நல்லா கேட்டீங்கண்ணா. நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க, யாருன்னே எனக்கு தெரியல. என் கூட நண்பனா இருக்க உங்களுக்கு எந்த தகுதியும் வேணாண்ணா. ஆனா என் கூட நண்பனா இருக்க உங்களுக்கு தகுதி வேணும்ண்ணா. நான் அஜித் ரசிகர். நீங்க என்ன அஜித் ரசிகரா? நான் அஜித் மாதிரியே பேசுறீங்க. தம்பி நான் பால் மாதிரி தான் பேசுறேன். இல்ல உங்க வாய்ஸ பார்த்தா அஜித் வாய்ஸ் மாதிரி இருக்குண்ணா. அஜித் வாய்ஸ் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அஜித் ஆக முடியாது. பால் வாய்ஸ்ல அஜித் பேசுறது பால் மாதிரி ஆக முடியாது. என்கிட்ட அப்ப நீங்க என்ன மண்ணின் மைந்தரோ? ஏன் இப்படி உளறிக்கிட்டு இருக்கீங்க? நான் பேச வந்தத நீங்க பேச விட மாட்டீங்க. உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஃபாலோன்றேன். அவன் நான் தான் பார்த்து பண்ணு. ஓகே சொல்லுங்க, நான் சேவ் பண்ண சொல்லுங்க. இப்ப வந்தீங்க பாத்தீங்களா ஒரு முடிவுக்கு. வாழ்க்கையில முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம் தம்பி. அதுவும் நீங்க ஒரு 4 நிமிஷம் பேசின பிறகு முடிவு எடுக்கிறீங்க பாருங்க, அங்கதான் நிக்கிறீங்க. ஓகே சரி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன் தம்பி. ஓகே நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு பால் ஆரோக்கியசாமி. அதுதான் காலையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விஷயத்துக்கு வாங்கண்ணா. நான் உங்களுக்கு கூப்பிட்டதே ஒரு சின்ன பிரச்சனைக்காக தான். பிரச்சனையா? எனக்கு ஒரு சின்ன பண தேவை இருக்கு. ஒரு 500 வெள்ளி பிஞ்சாம் கிடைக்குமா? 500 வெள்ளியா? கோச்சிக்காதீங்க, சொல்லுங்க. நீங்க ஒரு 200 வெள்ளி இருந்தா எனக்கு பிஞ்சாம கொடுக்குறீங்களா? ஏற்கனவே அடிபட்டு நொந்து நூலா போய் இந்த பால் ஆரோக்கியசாமி பிரச்சனைல இருக்கும் போது இல்லாத நேரத்துல வந்து கேக்குறேன். அந்த நேரத்துல என்கிட்ட வந்து நீங்க திரும்பி 200 வெள்ளி கேக்குறது என்னுடைய பிரச்சனையை நீங்க வந்து கேவலமா நினைக்கிறீங்களா? நான் கேவலமா நினைக்கலண்ணா. நான் இப்போதைக்கு நீங்க யாருன்னே தெரியாது. நாம பழகிக்கும். நான் உங்களை வந்து பாக்குறேன், என்னோட ஐசி கொடுக்கறேன். கஷ்டப்படும் போது இருங்க தம்பி, நான் என் பிரச்சனை பத்தி பேசும்போது உங்க பிரச்சனையை பத்தி என்கிட்ட பேசி இந்த பால் ஆரோக்கியசாமியோட பிரச்சனைய பெருசா ஆக்கிறாதீங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, கஷ்டன்ற போது கஷ்டம் பிரச்சனை இல்ல. ஆனா 500 கேக்குறீங்க. 500 ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு 250 ஓகேவானா? வேணாம். நான் வந்து இந்த சின்னதா இறங்கி போறது கிடையாது. என்னுடைய தேவை 500 வெள்ளி. சரிங்களா? பிரச்சனை இப்ப எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் நேரம் வரேன். நீங்க வர வேணாம். எப்பயுமே இந்த பால் ஆரோக்கியசாமியை தேடி யாரும் வர தேவையில்ல. இந்த பால் ஆரோக்கியசாமி உங்களை நோக்கி வரும். சரி நான் பிரிஃபீலுக்கு வந்துடுறீங்களா? பிரிக்பீல் என்பது எங்க இருக்கு? பிரிஃபீல் எங்க இருக்கா? பால் ஆரோக்கியசாமிக்கு கோலாலம்பூர் அவ்வளவு தெரியாது. நான் அலோஸ்தார்ல இருக்கிறேன். அலோஸ்தார்ல இருக்கீங்களா? அலோஸ்தார்ல என்ன? சரி அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிவிடுங்க. இந்த பால் ஆரோக்கியசாமிக்கு அக்கௌண்ட் கிடையாது. என்னன்னு அக்கௌண்டும் கிடையாதுன்றீங்க, கிடாவில இருக்கன்றீங்க. என்ன புத்தி எல்லாம் முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆண்டவரே வாருமாப்பா. எங்க சொன்னீங்க? பிரிக்பீலா? ஆமா நான் பிரிஃபீல் தெரியுமாண்ணா? தெரியாது, ஆனா தெரியும்னு சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏன்னா காசு வாங்கினல. சரி இந்த பால் ஆரோக்கியசாமி முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு நான் என்னமோ ப்ராப்ளத்துல இருக்கீங்க. பரவாயில்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு 500 நான் தேடி வைக்கிறேன். பால் ஆரோக்கியசாமி நாளைக்கு காலையில பஸ் ஏறுறேன். நாளைக்கு காலையில தான் நீங்க பஸ் ஏறுறீங்களா? நல்லதான் போச்சு. ஓகே ரைட். நாளைக்கு பஸ் ஏறி எங்க இறங்குறீங்க நீங்க? புடுராயில இறங்கிக்கிறேன். புடுராயில இறங்கிக்கிறீங்களா? அப்ப நான் உங்களுக்கு புடுராயில வந்து மீட் பண்ணுவானா? உங்க நம்பர் பிரைவேட் நம்பர் வருதுன்னா உங்களோட ஹெல்போன் நம்பர் என்னன்னா? இது எப்படி இருக்கு நம்பர்? நான் நல்லா இருக்கேண்ணே. இது எப்படி இருக்கு நம்பர்? இது நல்லா தானே இருக்கு. ஏன்னா 500 கேட்டுட்டு இது எப்படி இருக்குன்றீங்க. நல்லா இருக்கேண்ணா. பரவாயில்ல, விசிட்டுக்கு வாங்க. நான் பால் ஆரோக்கியசாமி கிடையாது. உதயாவா? ஐயோ நீங்க இன்னைக்கு ஆள் கிடைக்கிறியாண்ணா? நானாண்ணா? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு?
மாட்டி விடணும்னா நேரா வாங்க வெப்சைட்டுக்கு raga.thr.fm. அங்க டீடைல்ஸ் போட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். அப்படியும் முடியலன்னா ஓகே பரவாயில்ல, டிஹெச்ஆர் ராகா மலேசியா Facebookல கூட இன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, சரி. இன்றைக்கு நம்ம கிட்ட பார்த்திபன் மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட கால் பண்ணி பால் ஆரோக்கியசாமி அப்படின்ற பேரை மட்டும் பயன்படுத்தி அவர்கிட்ட திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்னதான் சொல்றாரு அப்படின்றத கொஞ்சம் கேளுங்க. எஸ், இது ராகா. வணக்கம் பார்த்திபன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். யாரு இது? நான் பால் ஆரோக்கியசாமி பேசுறேங்க. ஆரோக்கியசாமியா? தெரியல யாரு பேசுறீங்கன்னு எனக்கு. ஆரோக்கிய எந்த ஆரோக்கியசாமி? பால் என் பேரு. போலா எங்க அப்பா லாடர் ரபக்கு போலாம். மச்சான் பார்ட்டி பேசுறேன். நான் மச்சான் இல்ல. அப்ப நீங்க மச்சான் யாரு? என் கூட்டாளி மாதிரி இருக்கீங்க. நான் பால். மச்சான் குரல மத்தி பேசாதா? நான் பால். தலைய சுத்துது. நான் என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. யாருண்ணா பேசுறது? என் பேர் பால். நல்லா கேட்டீங்கண்ணா. நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க, யாருன்னே எனக்கு தெரியல. என் கூட நண்பனா இருக்க உங்களுக்கு எந்த தகுதியும் வேணாண்ணா. ஆனா என் கூட நண்பனா இருக்க உங்களுக்கு தகுதி வேணும்ண்ணா. நான் அஜித் ரசிகர். நீங்க என்ன அஜித் ரசிகரா? நான் அஜித் மாதிரியே பேசுறீங்க. தம்பி, நான் பால் மாதிரி தான் பேசுறேன். இல்ல, உங்க வாய்ஸ பார்த்தா அஜித் வாய்ஸ் மாதிரி இருக்குண்ணா. அஜித் வாய்ஸ் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அஜித் ஆக முடியாது. பால் வாய்ஸ்ல அஜித் பேசுறது பால் மாதிரி ஆக முடியாது. என்கிட்ட அப்ப நீங்க என்ன மண்ணின் மைந்தரோ? ஏன் இப்படி உளறிக்கிட்டு இருக்கீங்க? நான் பேச வந்தது நீங்க பேச விட மாட்டீங்க. உங்களுக்கு வேணா எனக்கு வேணா பால்ன்றேன். அவன் நான் தான் பார்த்து பண்ணு. ஓகே சொல்லுங்க, நான் சேவ் பண்ண சொல்லுங்க. இப்ப வந்தீங்க பாத்தீங்களா ஒரு முடிவுக்கு. வாழ்க்கையில முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம் தம்பி. அதுவும் நீங்க ஒரு 4 நிமிஷம் பேசின பிறகு முடிவு எடுக்கிறீங்க பாருங்க, அங்கதான் நிக்கிறீங்க. ஓகே சொல்லுங்க. நான் என்ன சொல்லுங்கண்ணா. நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன் தம்பி. ஓகே, நீங்க அறிமுகப்படுத்திக்கண்ணா. என் பேரு பால் ஆரோக்கியசாமி. அதுதான் காலையில சொல்லிட்டு இருக்கீங்க. விஷயத்துக்கு வாங்கண்ணா. நான் உங்களுக்கு கூப்பிட்டதே ஒரு சின்ன பிரச்சனைக்காக தான். பிரச்சனையா? எனக்கு ஒரு சின்ன பண தேவை இருக்கு. ஒரு 500 வெள்ளி பிஞ்சாம் கிடைக்குமா? 500 வெள்ளியா? போச்சுக்காதீங்க. சொல்லுங்க. நீங்க ஒரு 200 வெள்ளி இருந்தா எனக்கு பிஞ்சாம கொடுக்குறீங்களா? ஏற்கனவே அடிபட்டு நொந்து நூலா போய் இந்த பால் ஆரோக்கியசாமி பிரச்சனைல இருக்கும் போது இல்லாத நேரத்துல வந்து கேக்குறேன். அந்த நேரத்துல என்கிட்ட வந்து நீங்க திரும்பி 200 வெள்ளி கேக்குறது என்னுடைய பிரச்சனையை நீங்க வந்து கேவலமா நினைக்கிறீங்களா? நான் கேவலமா நினைக்கலண்ணா. நான் இப்போதைக்கு நீங்க யாருன்னே தெரியாது. நாம பழகிக்கோ. நான் உங்களை வந்து பாக்குறேன், என்னோட ஐசி கொடுக்கறேன். கஷ்டப்படும் போது இருங்க தம்பி. நான் என் பிரச்சனை பத்தி பேசும்போது உங்க பிரச்சனை பத்தி என்கிட்ட பேசி இந்த பால் ஆரோக்கியசாமியோட பிரச்சனைய பெருசாக்கிறாதீங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, கஷ்டன்ற போது கஷ்டம் பிரச்சனை இல்ல. ஆனா 500 கேக்குறீங்க. 500 ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு 250 ஓகேவானா? வேணாம். நான் வந்து இந்த சின்னதா இறங்கி போறது கிடையாது. என்னுடைய தேவை 500 வெள்ளி. சரிங்களா? பிரச்சனை இல்ல. இப்ப இங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் நேரம் வரேன். நீங்க வர வேணாம். எப்பயுமே இந்த பால் ஆரோக்கியசாமியை தேடி யாரும் வர தேவையில்ல. இந்த பால் ஆரோக்கியசாமி உங்களை நோக்கி வரும். சார், நான் பிரிபிலுக்கு வந்துடுறீங்களா? பிரிக்பீல் என்பது எங்க இருக்கு? பிரிபில் எங்க இருக்கா? பால் ஆரோக்கியசாமிக்கு கோலாலம்பூர் அவ்வளவு தெரியாது. நான் அலோஸ்தார்ல இருக்கிறேன். அலோஸ்தார்ல இருக்கீங்களா? அலோஸ்தார்ல என்ன? சரி, அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி விடுங்க. இந்த பால் ஆரோக்கியசாமிக்கு அக்கௌண்ட் கிடையாது. என்னன்னா அக்கௌண்ட் கிடையாதுன்றீங்க, கிடாவுல இருக்கன்றீங்க. என்ன புத்தி எல்லாம் முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆண்டவரே வாரும் அப்பா. எங்க சொன்னீங்க? பிரிக்பீலா? ஆமாண்ணா, பிரிஃபில் தெரியுமாண்ணா? தெரியாது, ஆனா தெரியும்னு சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏன்னா காசு வாங்கினல. சரி, இந்த பால் ஆரோக்கியசாமி முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு நான் என்னமோ ப்ராப்ளத்துல இருக்கீங்க. பரவாயில்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு 500 நான் தேடி வைக்கிறேண்ணா. பால் ஆரோக்கியசாமி நாளைக்கு காலையில பஸ் ஏறுறேன். நாளைக்கு காலையில தான் நீங்க பஸ் ஏறுறீங்களா? நல்லதான் போச்சு. ஓகே ரைட். நாளைக்கு பஸ் ஏறி எங்க இறங்குறீங்க நீங்க? புடுராயில இறங்கிக்கிறேன். புடுராயில இறங்கிக்கிறீங்களா? அப்ப நான் உங்களுக்கு புடுராயில வந்து மீட் பண்ணுவானா? உங்க நம்பர் பிரைவேட் நம்பர் வருதுன்னா உங்களோட ஹெல்போன் நம்பர் என்னன்னா? இது எப்படி இருக்கு நம்பர்? நான் நல்லா இருக்கேண்ணா. இது எப்படி இருக்கு நம்பர்? இது நல்லா தானே இருக்கு. ஏன்னா என்ன 500 கேட்டுட்டு இது எப்படி இருக்குன்றீங்க? நல்லா இருக்கேண்ணா. பரவாயில்ல, விஷயத்துக்கு வாங்க. நான் பால் ஆரோக்கியசாமி கிடையாது. உதயாவா? ஐயோ, நீங்க இன்னைக்கு ஆள் கிடைக்கிறியாண்ணா? நானாண்ணா?